நெல்லை உடையார்பட்டியில் உள்ள ராம் சினிமா திரையரங்கில் வாழை திரைப்படம் பார்க்க வந்த இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், சொல்லுங்க, இன்னைக்கு வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கு? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா நெல்லை சந்திப்பு உடையார்பட்டு உள்ள ராம் சினிமா திரையரங்கில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படம் இன்று முதல் காட்சி என்பது இன்று காலை திரையிடப்பட்டது. இதை ஒட்டி ராம் சினிமா திரையரங்கம் முழுவதுமே வாழைகளால் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மேலதாளம் முழங்க ரசிகர்கள் கொண்டாடி கொண்டனர். இந்த திரையரங்கத்திற்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழை திரைப்படத்தை பார்ப்பதற்காக, முதல் காட்சியை பார்ப்பதற்காக ராம் சினிமா திரையரங்கத்துக்கு வந்தார். அப்போது அவருக்கு ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு என்று அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வாழை திரைப்படம் என்பது இந்த முதல் காட்சியை ஒட்டி அந்த திரையரங்கம் முழுவதுமே வாழைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அங்கு உள்ள முகப்புகள் மற்றும் நேரடியாக ரசிகர்கள் சென்று டிக்கெட் வாங்கக்கூடிய இடங்கள் மற்றும் அந்த திரையரங்குக்கு செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே வாழை கன்று மற்றும் வாழை மரங்களால் தங்களுடைய முழுவதுமாக அந்த வாழைகளின் சம்பந்தமாக அது அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த படத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் வாழை கன்று என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எல்லா திரையரங்கத்துக்கு வரக்கூடிய ரசிகர்கள் அனைத்துமே மேலும் செடிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த திரைப்படத்தை அவர் தெரிவித்த போதே வாழை திரைப்படம் என்பது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு மாரி செல்வராஜ் நேரடியாக திரையரங்கத்திற்கு வந்துள்ளார். தற்போது அவர்கள் ரசிகர் மத்தியில் அமர்ந்து தங்களுடைய திரைப்படத்தை பார்த்துக் கொண்டு வருகிறார். இதன் பிறகு நேரடியாக பல பகுதிக்கு நேரடியாக சென்று திரையரங்கில் சென்று இது போன்ற வாழை திரைப்படத்தை வெற்றி விழாவாக காணுவதற்காக பொதுமக்கள் மத்தியில் தாங்கள் வரவேற்பு தேட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.